வணக்கம். தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் இப்பெல்லாம் அதிகமாயிருச்சுன்னு யார் குக்கரிக்கிறாங்கன்னா பிஜேபி காரங்க குக்கரிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க பாத்துக்கணும் அங்க என்னமோ வேற ஏதோ பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது. எப்பவுமே கத்தாத ஓனாய் எதுக்காக ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுகுமா? அழக்கூடாதுல்ல, தப்பு இல்ல. பெண்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு இயக்கமும் ஒரு கட்சியுமாக இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டை பார்த்து குக்கரிக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு விளம்பரம் பண்ணுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும்னு அர்த்தம். அங்க எங்கேயோ நார்த் இந்தியால ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அதை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இந்திய அளவில் பேசப்படக்கூடாது, பேசு பொருள் ஆக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இங்க அதிகமாயிருக்கா அப்படின்னா இங்க குற்றங்கள் புகார்கள் பதிவு செய்யப்படுறது அதிகமாயிருக்கு. பெண் பாதுகாப்பு சட்ட மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. கேட்டதுக்கு இணங்க பல பெண்கள் அமைப்புகள் போராட்டத்துக்கு தமிழக சட்டமன்றம் செவிசாய்த்திருக்குன்னு தான் சொல்லணும். சோ பெண்கள் பாதுகாப்பு சட்ட மசோதா கையெழுத்தாயிருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதுகாப்பாக உணர்றதுனால அவங்க புகார் அதிகமா கொடுக்கறாங்க. சோ புகார்கள் அதிகமா பதிவாகுது. இங்க இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே பாலியல் குற்றவாளிகள் கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. கண்டிப்பா இங்க பெண்கள் அமைப்புகள் இயக்கங்கள்லாம் வலுவா இருக்கு. அழுத்தங்கள் காரணமாக கண்டிப்பாக கட்சியை விட்டு நீக்கக்கூடிய நிலைதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. பிஜேபியில மட்டும்தான் எனக்கு தெரிந்து பாலியல் குற்றவாளிக்கு தான் போஸ்டிங்கே இருக்கும். பிரிஜ்பூஷன் சிங் மாதிரி ஆளுங்களுக்கு தான் போஸ்டிங்கே கொடுப்பாங்க. சோ அந்த கட்சி இங்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பற்றி பேசுவதற்கோ அதை இது பண்றதுக்கான ஒரு தகுதியை அது இழக்குது. அடிப்படையிலேயே அது தகுதியை இழக்குது. அதோட சித்தாந்தமே RSS பிஜேபியோட சித்தாந்தத்திலேயே ரேப் இஸ் எ பொலிட்டிக்கல் டூல்னு வச்சிருக்காங்க. அதை அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. அதுக்கான பல உதாரணங்கள் இந்திய அளவுல இருக்கு. ஆசிஃபா, உன்னாவ், பில்கிஸ் பானு, இப்படி பல வழக்குகளை சொல்லிட்டே போலாம். சோ இவங்களுடைய சித்தாந்தம் பெண்களுக்கு எதிரானது. சோ இங்க தமிழ்நாட்டுல நம்ம செய்ய வேண்டியது இன்னும் பரப்புரைகள் அதிகப்படுத்தணும். காவல்துறை அதிகாரத்தின் மீது கேள்வி வைக்கலாம். ஏன்னா பல வழக்குகள் கட்ட பஞ்சாயத்தோடு நிறுத்தப்படுறது, அப்புறம் முறையாக பதிவு செய்யப்படாதது, முறையாக பதிவு செய்யப்படுற வழக்குகள் போக்சோ வழக்கு 16% தான் தீர்ப்பு நோக்கி போயிருக்கு. விசாரணையே முடியாம இருக்கு பல வழக்குகள். சோ அதையெல்லாம் வேணும்னா அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கு வேணும்னா நம்ம பல விஷயங்களை முன்னெடுக்கலாம். அதுதான் ஆக்கப்பூர்வமான பணியா இருக்குமே தவிர இவங்க சொல்றது பொய்யான ஸ்டேட்டஸ், அவங்க பரப்புரை பொய்யான பரப்புரை. இன்னொன்னு செய்யலாம், அனைத்து பள்ளிகளையுமே கல்வியும் மருத்துவமும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். நன்றி.